நமச்சிவாயம் ஆதி எந்த மானதும் 6 2 அவர்கள் அன்றைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாகியம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலத்தில் ஓரெழுத்தை அணிந்து துக்க வெள்ளீரில் அஞ்சல் அஞ்சல் என்றநாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட இசைமாமுனிவர் நாரத மகிழ்ச்சி கூறியபடியே வேடுபுரத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்வதையும் மனிதன் வடித்த சிலையிலே இறைவனே வந்து அருள்பாலிப்பதை பார்க்கின்ற பொழுது இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார்.
கலைந்து இன்பங்களை தரும் என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது இன்பங்கள் பொருந்தி அழகான இந்த இன்முக சிரிப்போடு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களையும் சான்றோர்களையும் தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் அனைவரையும் இவ்விடத்தில் பார்க்கின்ற பொழுது என்ன அழகு, எத்தனை அழகு என்றாலும் இந்த வனத்தை பார்த்தால் பார்ப்பவர் வியக்கும் சோலை, நடுவிலே திணைக்கொள்ளை, பரிசு இருக்கு, வீடு போகாதீங்க. இந்த திணைக்கொள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாணல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதும் நல் அருகும் உள்ளெல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுவதும் என்று இசைத்து தாளம் போடுகின்ற இன்பத்தின் விழிகளிலே இவ்விடத்தை பார்க்கின்ற அழகான இதிலே பூத்து குலுங்கும் இந்த பூ மலர்களை எல்லாம் புன்னகை மலர்களாக இருக்கக்கூடிய இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற அழகு இருந்தாலும் கூட இந்த அழகான நிலத்திலே குறிஞ்சி வனத்திலே பார்க்கின்ற அழகான எண்ணற்ற பறவைகள் கூட பறந்து அழகாக சிரித்து விளையாடினாலும் கூட இவ்விடத்திலே அழகான இந்த அற்புதமான இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு அழகான குரலின் ஓசை ஒன்று கேட்கிறது. இந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்று சத்தத்தின் ஓசையை கேட்கின்ற பொழுது சத்தம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற அழகான இனிதான இந்த கானத்தை கேட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்து சிலையாக நிற்பது எதற்காக? குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்தும் இனிது, இவள் எழுப்புகின்ற அந்த இன்பத்தமிழ் ஓசையும் இனிதாக இருக்கின்ற பொழுது முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கினிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே கற்பனையால் கடலமைத்து கலை மாந்தர்களை எல்லாம் கடல் போல அமர வைத்து அந்த கன்னியரை இங்கு ஆடவிட வேண்டும் என்ற அழகினை பார்க்கின்ற பொழுது அபிநயம் மீட்டுகின்ற அழகான இந்த சுந்தரியை பார்க்கின்ற பொழுது அபிநய சுந்தரியாக விளங்கக்கூடிய இவள் அழகை
அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள் அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள் விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள் சுதி ஊட்டுகிறாள் விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள் சுதி ஊட்டுகிறாள் அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள் தோம் தனக்கு தனத்தோ தோம் தனக்கு தனத்தோ கப கப கபடி சனி சனி கப கப கபடி சனி 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 மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள் அந்த மலனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள் மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள் அந்த மலனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள் அழகிய மேகங்கள் அசைவதும் போர்களில் உணர்வுடன் மிருகங்களே அபிநயம் நீடிடும் இலக்கியம் யாதிடும் கற்பனை நீளமோ அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள் சிறு இடை என்பது இடை சங்கமோ உன் சலங்கையில் வந்தது தமிழ் சங்கமோ சிறு இடை என்பது இடை சங்கமோ உன் சலங்கையில் வந்தது தமிழ் சங்கமோ இளமையில் மோகனம் இனிமையில் சீதனம் என்பதும் நீ அல்லவா அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள் விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள் சுதி ஊட்டுகிறாள் அபிநய சுந்தரி அபிநயம் ஈட்டுகின்ற அழகான இந்த சுந்தரியை பார்த்தாலும் கூட இவள் அழகை பார்க்கின்ற பொழுது 1000 நாவுகள் படைத்த ஆதிசேடனாலும் முடியாது இவள் அழகை வர்ணிப்பதற்கு இப்படிப்பட்ட அழகு படைத்த இன்னவள் நடந்தால் நடையழகு இவளது இடையழகு உடல் அழகு அன்ன நடை சின்ன இடை வண்ண உடை அணிந்து வந்தாலும் கூட இத்தகைய நடனமாடுகின்ற அழகான இந்த பதுமையை பார்க்கின்ற பொழுது இவள் பார்க்கின்ற அந்த விழிகளில் எல்லாம் கரந்தோடு விழிகளாக தமிழுக்கு முத்தமிழுக்கும் மூத்தவளாக விளங்கக்கூடிய இந்த தமிழின் ஓசையிலே 3 தமிழும் ஒன்றாக படைத்து இருக்கின்ற அழகான இந்த விழிகளின் அழகிலே இவள் அழகை பார்க்கின்ற பொழுது 3 தமிழும் ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய இடமாக திகழ்கின்றதே இவ்விடம் என்றாலும் கூட நமது இந்தியாவிலே 3 பக்கம் கடலும் ஒரு பக்கம் நிலப்பரப்பும் உள்ள நமது இந்தியாவிலே எப்படி இந்த 3 கடலும் ஒன்றாக சங்கமிக்கிறதோ அதுபோல இவள் பேசுகின்ற மொழிகளும் தமிழும் ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய இடமாக தென்படுகிறதோ இவ்விடம் என்பதை பார்க்கின்ற பொழுது 3 தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ 4 குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ 4 குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ 3 தமிழ் தோன்றியது
படைத்தாலும் கூட, இவள் அழகை பார்த்தாலும் கூட, அழகான கார்மேகங்களுக்கு நிகரான இவளது கூந்தல், அழகிய 3ஆம் பிறை நெற்றி, வில்லை போன்ற புருவம், விரும்பத்தக்க அழகான இவள் பருவம், இந்த பெண்ணிற்கு இல்லை என்ற கர்வம், ஈடு இணையில்லாத உருவம், மதங்களை போன்ற 2 புஜங்கள், ஆளிலை போன்ற வயிறு என்று அழகான இவள் அழகை நாம் வர்ணித்துக் கொண்டே இருந்தாலும் கூட, அமுதன்னும் விழிகளிலே இவள் அழகை பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் கூட இவள் அழகிலே தவழ்ந்து வருகின்றாள், நீரோடையில் தவழ்ந்து வருகின்றாள், காற்றிலே தவழ்ந்து வருகின்றாள். இப்படி 5 புலன்களும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய 5 புலன்களுக்கும் சொந்தக்காரியாக இவள் இருப்பாளோ என்றாலும் கூட, தேவர்களோடு ஒன்று சேர்ந்து தேவமங்கையாக இவள் தென்படுவாளோ என்றாலும் கூட, பேசுகின்ற மொழிகளிலே செந்தமிழ் 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 நாதனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே என்று அழகான இந்த தேன், ஏனென்றால் ஒரு தேனை பருகின்ற பொழுது அந்த தேனாகப்பட்டது தனது குரல் வளைக்கு எவ்வளவு இனிதாக இருக்குமோ அதே போல இவள் பேசுகின்ற அந்த மொழியும் காதுகளுக்கு செவிகளுக்கு இனிதாக இன்பம் தரக்கூடியதாக, இந்த இன்பத்தில் உருவாகக்கூடிய இவ்விடத்தை பார்த்தாலும் கூட இந்த இடமே இன்பமாக மாறும் என்றாலும் கூட, இன்பத்திலும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இவள் அழகை பார்க்கின்ற பொழுது அன்னநடை, சின்ன இடை, வண்ண உடை அணிந்து வருகின்ற இவள் அழகை பார்த்தாலும், எத்தனை அழகு படைத்தாலும் இவள் அழகுக்கு ஈடு இணை ஏதேனும் உண்டோ என்று தேடி பார்க்க வேண்டும். அப்படி தேடி பார்க்கின்ற வேளைகளில் எல்லாம் இவள் அழகை எவ்வாறெல்லாம் தேட வேண்டும் என்று பார்த்தாலும் கூட, அலங்கார பூஷணம் என்று அழகான தோரணங்களை கட்டி, இந்த தோரணங்களுக்கு மத்தியிலே இவள் நடந்தாய் வருகின்ற அழகினை பார்க்கின்ற பொழுது, செந்தமிழ் தேன்மொழி வீசுகின்ற அழகான சில்லென்று பூக்கும் காற்றின் வழியிலே இவள் தவழ்ந்து வருகிறாளே, இவள் தவழ்ந்து வருகின்ற இவளின் அழகிலே இவள் அழகை நாம் இவ்வாறு காண வேண்டும் என்பதற்காக சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே, நின்றது போல் நின்றாள், நெடுந்தூரம் பறந்தாள், நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம், மனம் பெறுமோ வாழ்வே. இவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், பைகளில் இதழில் பலரசம் தருவாள், வருகிற தலை கொடிவாள். செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள்.
என்ற அழகான இந்த தமிழ் மொழி வீசுகின்ற அழகையான பெண்ணை பார்க்கின்ற பொழுது கைதட்டிய அன்பு பெரியோர்கள் அனைவருக்கும் கலைமாந்தர் அனைவருக்கும் நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவளை பார்க்கின்ற பொழுது காதலிக்கின்ற கண்கள் இரண்டு இரண்டு, இதை ஒளிந்து மறைந்து நின்று பார்க்கக்கூடிய கல்வனின் கண்களும் இரண்டு அல்லவா? அந்த கண்களை எனது கண்களால் காண வேண்டும் என்பதற்காக கல்லால் இதயம் வைத்து கடும் விசத்தால் கள்ளமைத்து கணக்கில்லா பொய்களுக்கு காரணமாய் நாவமைத்து கள்ள உருவமைத்து கண்ணகோள் கண்ணமைத்து நல்லவர் என்றே உலகம் சிலரை நடமாட விட்டதடா. காதலுக்கு நாலு கண்கள், கல்வனுக்கு ரெண்டு கண்கள். காதலுக்கு நாலு கண்கள், கல்வனுக்கு ரெண்டு கண்கள். காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதும் இல்லை. காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதும் இல்லை. காதலுக்கு நாலு கண்கள். நீதியின் எதிரிகளால் நிலை மாறி திரிபவர்கள். நீதியின் எதிரிகளால் நிலை மாறி திரிபவர்கள். பாதையை மறப்பதில்லை, மரமனையும் மதிப்பதில்லை. பரமனையும் மதிப்பதில்லை. பாதகம் கொஞ்சமில்லை, பண்புமில்லை, முறையும் இல்லை. பாதகம் கொஞ்சமில்லை, பண்புமில்லை, முறையும் இல்லை. ஏழை பெண்கள் இதை பெரும்பாலும் உணர்வதில்லை. காதலுக்கு நாலு கண்கள். கல்வனுக்கு ரெண்டு கண்கள். ஒருவர் உருவத்திலே கண்ணுமில்லை, காதும் இல்லை. காதலுக்கு நாலு கண்கள். வேதம் இல்லை என்பார், வேதாந்த பேசிடுவார். வேதம் இல்லை என்பார், வேதாந்த பேசிடுவார். பெற்றவளை தாய் என்பார், மற்றவரை பேய் என்பார். பெற்றவளை தாய் என்பார், மற்றவளை சேய் என்பார். காதல் அறம் என்பார், கற்பின் விலை என்னவென்பார். காதல் அறம் என்பார், கற்பின் விலை என்னவென்பார். கண்மூடி மாந்தர் எல்லாம் கடைசி வரை அறிந்ததில்லை. காதலுக்கு நாலு கண்கள். கல்வனுக்கு ரெண்டு கண்கள். காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை, காதும் இல்லை. காதலுக்கு நாலு கண்கள். இப்படி கண்களும் கண்களும் என்று கவி பாடுகின்ற பொழுது இந்த இடத்திலே அங்கும் இங்கும் உலாவும் ஆடவனை கண்டால் தான் உள்ளே செல்ல முடியும் போல் தெரிகிறது. அப்படி உள்ளே செல்லும் பொழுது போதுவார் ஆஹா. போதுவார் கையில் போதுவார். என்ன போகுது எனக்கு சொந்தமானது, சொந்தமானது என்ன அதுதான் என்னதுன்னு. அதான் என்னதுன்னு கேக்குறேன். என்னது எப்படியோ உன்னதாகும். யோ ஒன்னது என்னதுன்னு சொல்லி அது என்னது நேட்டு ஓ என்ன அது ஆ. பிரிச்சு ஆ. அழகான மான்குட்டி. மான்குட்டியா மான்குட்டி மான்குட்டியா ஆமா மானா ஆமாங்க. எதுக்குள்ள போயிருக்கு இதுக்குள்ள இந்த வனத்துக்குள்ள இதுக்குள்ளயா ஏத்தாங்குளம் தெரிச்சு போயிரும் சரியா மானு இதுக்குள்ள போயிருக்கா வனத்துக்குள்ள மானு எங்கே போயிருக்கு இதுக்குள்ள ஆமா. எங்க பாத்தீங்க மானு வெள்ளிமலைக்கு இடையில வெள்ளிமலை எங்க இருக்கு பாருங்க. என்னையா இங்க பாருங்க, அதோ தெரிகிறது பாரு வெள்ளிமலை. யோ யோ என்னைய நல்லா பாரியா என்னய்யா அது சீரியல் பல்பியா ஏயா கேவலப்படுத்துற ஏன் அதற்கு பின்னாடி பாருயா. அதுக்கு பின்னாடியா ஆமா வெள்ளிமலை சரி சரி படியா வெள்ளிமலை இருக்கு தெரியுதுல. மானு உள்ள போயிருக்கு அதேதான். உள்ள போனவனா ஆண்மானா பெண்மானா பெண்மான். பெண்மானா பெண்மான்னு எப்படி பாத்தியே பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம்ல. எப்படின்னு கேட்டு என்ன ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் தெரியாதா?
அப்படியா? ஏன்னு கேட்டீங்கன்னா நீளமா இருக்கும். என்னது எது? தோகை. நீளமா ஆண்மயிலுக்கு தோகை வந்து நீளமா இருக்கும். ஓ. நீளமா இருக்குன்னு சொன்னா அது ஆண்மயில் தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? பெண்மயிலுக்கு தோகை குறியதா இருக்கும். ஆஹா. அதே போல சேவலுக்கு தலையில கொண்டு இருக்கும். சரி. அதே போல கோழிக்கு வந்து இருக்காது. ஆமா ஆமா. அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மானாகப்பட்டது ஓடும் பொழுது வாழ இல்லையா சேவலுக்கு தலையில சொன்னீல தலையில கொண்டு இருக்கும். பேச்சுல கவனம் இல்லாம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தெரியாம கேக்குறேன். என்னன்னு சேவலுக்கு என்ன இருக்கு? தலையில கொண்டு இருக்கும். கோழிக்கு இருக்காது. என்னது? கொண்டு இருக்காது. ஐயோ நான் திருநெல்வேலிக்கு அல்வா செஞ்சு கொடுக்குறவன். அல்வாவே நான் ஊட்டி விட்டேன். சரி விடுங்க. இப்ப வந்து அப்ப மானு உள்ள போயிருக்கு. மானு உள்ள போயிருக்கு. குட்டி போட்டதா குட்டி போடாததா? குட்டி போடாததுங்க. அது எப்படியா குட்டி குட்டி போட்ட மணி நேரம் தான் விட்டுட்டு போயிருப்பனையா? அதுவே பருவமான குட்டிங்க. குட்டி போடல. சட்டி ஓட்டுக்கான பத்தியல கேட்டா சொல்லியா? ஆமா சட்டி போட்டுக்கல என்ன அர்த்தம்ட்டு? அப்படியா? சரி சென பிடிச்சிருக்கா சென பிடிக்கலையா? அதுவே பருவமான குட்டிங்க. கேட்டா மான் வேணும்ல மான் வேணும்ல கேட்டா சொல்லு. குட்டி போட்டிருக்கா சென பிடிச்சிருக்கா சென பிடிக்கல? கேக்குற மட்டும் பதில். குட்டி போடல. குட்டி போடல. சென பிடிச்சிருக்கா? இல்லையா அதுவே பருவமான குட்டி. எப்பத்தையா 12 முடிஞ்சு அத எப்படியா சென பிடிக்கலன்னு எப்படியா பாத்தீங்க? குட்டி போடலன்னு சரியா? சரி சென பிடிக்கலன்னு எப்படி பாத்தியா? வயித்தை பார்க்கணும் இல்லையா? வயித்தை பாக்குறியா? ஏய் வயிறையா? அப்படி வயிறை பார்க்கும் பொழுது தெரிய வேணாமா? என்கிட்ட வயிறை பார்க்கும்போது சொல்லியா வயித்தை பார்க்கணும்னு சொல்லாத. சரியா? உங்களுக்கு காது அப்படி கேக்குது. சரி சரி சரி. அப்ப பார்க்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா முகம் வந்து எப்ப அழகு அதிகமா இருக்கும் தெரியுமா? எப்ப அழகு அதிகமா இருக்கா? சென பிடிச்சிட்டால. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மான்குட்டி என்ன பார்த்த உடனே அழகு அப்படியே பல 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 தல 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 வர்ணிக்கிறியா? ரொம்ப வர்ணிக்கிறியா? அப்படியா? ஆமா. கொம்பு இருக்கா கொம்பு இல்லையா? 2 கொம்புகள் உள்ளே. 2 கொம்பா? ஆமா. அப்படியா? எவ்வளவு நீளம் இருக்கு கொம்பு? பிடிப்பதற்கு அளவு. பிடிக்கிறதுக்கா? இவ்வளவுதான். இவ்வளவுதானா? இவ்வளவுதான். எப்படி கொம்ப அடியில பிடிப்பீங்களா நுனிய பார்த்து பிடிப்பீங்க? அது ஏன் ஜௌரியமே நான் எப்படி பிடிக்கிறேனியா? மான் வேண்டுமா வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். அந்த மான்குட்டியை முதல்ல கொம்புகளை வந்து முனியில பிடிக்கணும். சரி. அதுக்கு அப்புறம் தான் அடியில பிடிக்கணும். சரி சும்மா பிடிப்பீங்களா போட்டு நசுக்குவீங்களா? இதுதானே வேணான்றது அப்புறம். ஐயா நான் பாத்துக்கிறேனியா அது எதுக்கே நீ நசுக்கிறியா பிடுங்க. சரி உங்க பேரு? கந்தவேடன். என்னய்யா இழுக்குது? கந்தவேடனா? கந்தவேடனையா? 96 இருக்கு. அப்பா பேரு? சடையன் வேடுவர். என்னய்யா ஒவ்வொரு பக்கம் இழுக்குது? அம்மா பேரு? பார்வதி வேடுவச்சி. அட நொக்கால போட்டு தெக்கால ஓட்டு வாயில வசம் போச்சு நல்லா தேய்க்க. ஏய் எனக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுதா தெரியல பேசிக்கிறீங்க ராமராமா? இங்க வா நீ. தெரியுதா தெரியலையா நீ? ஐத்தமையதாயா? ஐத்தமையனா? உங்க அப்பா பேர் என்னய்யா? உங்க அப்பா தான் நம்பி. உங்க அம்மா பேரு? போயா நொக்க எங்க ஆத்தா நங்கை மோகினியா? நங்கை நங்கை மோகினி. நான் தாயா வீரத்தேவை அண்ணன் தம்பி 7 பேர்ல நடுவுல நான் தாயா வீரத்தேவை மச்சான். அக்கா மக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மச்சான். நல்லா கட்டிப்பிடியா? நல்லா கட்டிப்பிடியா? மச்சான் ரொம்ப சின்ன பிள்ளையில பார்த்தது. ஐயோ அப்பா. மச்சானுக்கு வேற பின்னாடி வேற போயிட்டே கிடக்கு. இன்னைக்கு என்ன மாப்ள பண்றது? நிக்காம போகுதேயா? அதான் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து வந்தாச்சுன்னா செஞ்சுதானே. சரி சரி செஞ்சுதானே. ஆமா இன்னைக்கு செஞ்சுறேன்னு. என்ன? சரி சரி சரி. என்ன மச்சான்? இங்க வாங்களே. மலைக்கு போனாலும் மாமச்சின உறவு. ஆமா ஆமா ஆமா. அந்த உறவை வந்து நம்ம செம்மப்படுத்தணும்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எனக்கு உதவி செய்யணும். கண்டிப்பா என் மச்சானுக்கு செய்யாத உதவியாயா? உதவி செய்யணும்ல. என்ன வேணாலும் உதவி செய்வீங்க. உதவி செய்வீங்களா? ஆமா உதவி செய்வீங்களா? உசுரே உனக்கா தாயா? ஒரு நொடியும் அப்படியே உண்மையாவே துடிக்குதியா? இதுதான் மாப்ள எனக்கு வேணும். துடிக்குது. துடிக்குதா? சும்மா சொல்லிட்டு தெரிய வேண்டியதா ஒரு மனிதன் துடிக்கல. சரி மாப்ள நான் தேடி வந்தது மான் கிடையாது. மான் என்ற மங்கை. அது உன் தங்கச்சி மாப்ள. உன் தங்கச்சி தான் தேடி வந்திருக்கேன் நானு. போயா அப்ப நீ மானே தெரியல. மானே இல்ல மாப்ள நீங்க வர. தங்கச்சி தானா? ஆமா மாப்ள. துரத்தி போற மாதிரி போங்க. போங்க பார்க்கலாம். போகுது பார். போகுது பார் கேக்குது பார். வலதிப்பு குரமான்களே ஒரு மன்னர் கனிரு நீங்களே. வலதிப்பு குரமான்களே ஒரு மன்னர் பண்ற நீங்களே. வலதிப்பு குரமான்களே ஒரு மன்னர் கனிரு நீங்களே. சிலதப்பி எனக்கு கணக்கு தப்பி. சிலதப்பி எனக்கு கணக்கு தப்பி சித்தி வைக்க விட கத்தி வலதிப்பு குரமான்களே ஒரு மன்னர் நீங்களே. மன தேடி வந்தவரே மாப்ள சிங்கம். மன தேடி வந்தவரே மாப்ள சிங்கம். ஆனா பல்ல உள்ளவரே ஆப்ள சிங்கம். மன தேடி வந்தவரே மாப்ள சிங்கம். ஐயா மச்சான் மன்னாரே அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு?
இப்படி வரவேற்பேங்க புள்ள பண்பு ஐயா. வாங்க ஐயா. தங்களை இந்த வரவேற்பை கண்டு பெரும் மகிழ்ச்சி. இந்த ஆட்டம் ஆடுறீங்களே, ஆமா, உங்க ஆட்டத்தை எல்லாம் பாக்கின்ற ஆடணுமே பாடலோடு சேர்ந்து கடவுளே என்னய்யா என்ன என்ன என்னன்னு கேக்குறேன். உங்களுக்கு தானே மச்சனுக்கு இதுல கொட்டணும் வாயில தானே உங்களுக்கு இது கவலைப்படாத மாப்பிள்ள. உங்களுக்கு கொட்டுன்னு எனக்கு கொட்டுன்னு மாறிட்டேன் மாப்பிள்ள. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது பேச்சுக்கு வேலை இல்லை. நான் போடிய 4 ஆட்டத்தை அப்படியா? ஆமா, அதோட நிக்கணும் கப்புன்னு. அடிவட்ட புட்டக்காரி வளவி கொண்டக்காரி, அடிவட்ட புட்டக்காரி வளவி கொண்டக்காரி, குட்ட பிள்ளை கருகமணி பொட்ட பிள்ளை. உம்மேல கொண்ட உத்தமிய மித்த உண்டு சத்தியமா சொல்லுறேன் கையேறதிலே கலமுடையாத கண்ணே பொண்ணுத்திலே என் தங்கம் என் பொண்ணு என் தங்கம் என் பொண்ணு உம்மேல கொண்ட யார் இந்த பெண்மகள்? கால்கையில ஒரு பூச்சை. இதுதான் உங்க தங்கச்சி சின்னதுல பார்த்து. என் தங்கையா? தங்கையே வாழ்க பெருமகளே. வாமா தங்கச்சி. ஒடிய செல்லாம் சிமுண்ட கொட்டு நம்ம. அடச்சுவா குளிக்குதடி
என்னப்பா ஏன்டா சொல்லலாம் என்னடா என்னம்மா என்னடா ஏன் அடிக்கிற தள்ளு 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 என்னடா அண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய எதுக்கு கூப்பிட்டீங்க உன்னையா அதுக்கு கூப்பிட்டமா உன்னையா அதுக்கு கூப்பிட்டமா பாபி திமுறா எதுக்கு கூப்பிட்டா நீ என்ன வள்ளியா ரவுடியா தெரியாம கேக்குற சொல்லு இங்க பாரு சொல்லுனே மீனாட்சி மூக்கு அத்துப்படி அத்து சரியா ஆமா இங்க இரு சரியா நகைச்சுவையாக்கும் என்ன நகைச்சுவை என்ன நகைச்சுவை பொட்டு பொட்டுன்னு அடிப்ப நான் போறேன் போ. சரி 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 வாடா வாடா செல்லம் செல்ல தங்கச்சி இல்லையா செல்ல தங்கச்சி சொல்லு, அண்ணா. ஏ செல்ல குட்டில என்னை எதற்காக அழைத்தீர்கள் அண்ணா ஐயோ நெஞ்சு வலிக்குது அப்பா ஏன் அண்ணா நம்ம இடத்துக்கு நம்ம என்ன தவறு மானை தேடி வந்திருக்கா மானை தேடி வந்திருக்காரு ஆமா. வேடுவரா வேடுவர். தேடி வந்த மானை நீ பார்த்தாயா இல்ல பார்க்கல நீ பாத்தியாமா நானும் பார்க்கல வா, போ. போங்க போங்க இன்னைக்கு வடவிங்க கூட ஊர்ல காசு தர மாட்டாங்க என்னடா சொல்ற வந்துரு ஒழுக்கமா சொல்லிட்டு அப்ப 10 மணில இருந்து கத்துறது கத்துனது பூரா வீணா போயிரும் அப்படியா சொந்த காசை வச்சு வடையா சாப்பிட்டுட்டு அண்ணா. மதுரை போக வேண்டியதான் எதுக்கு என்ன கூப்பிட்ட முதல் கவலை நீ இருக்க தங்கச்சி. இரண்டாவது கவலை தோழி இருக்கா ஆ. மூன்றாவது கவலை நான் இருக்கேன் ஆமா. 3 பேரையும் கூட வச்சு கும்மி அடிக்கிறியா